அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு தராசு சின்னம். அதாவது இந்த துளாராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தராசு. இந்த தராசுங்கிறது நீதி தேவதைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீதி தேவதையின் கண்கள் அப்படிங்கிறது ஒரு கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும். இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு பாரபட்சம் இல்லாமல் கர்மாவில் எது நல்லதோ எது கெட்டதோ அதற்கேற்றாற் போல் அந்த தண்டனையையோ பரிசையோ கொடுக்கக்கூடியதுதான் இந்த நீதி தேவதை. மேலும் இந்த ராசியாதிபதி சுக்கிரன்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இவர்கள் எப்பொழுதும் ட்ரெண்ட் செட்டர்ஸாக, நீட்டாக, ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக, இப்போ லேட்டஸ்டா என்ன டிசைனு, என்ன கான்செப்ட், என்ன ஹேர் ஸ்டைலு, என்ன கிளிப்பு, என்ன பர்ஃப்யூம் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களை பார்த்து மற்றவர்கள் காப்பி அடிப்பார்கள். இந்த திவ்யா என்ன ட்ரெஸ் போடுது, ரம்யா என்ன ட்ரெஸ் போடுது, தியா என்ன ட்ரெஸ் போடுதோ அதை தான் இவர்களுடன் இருப்பவர்கள் காப்பி அடிப்பார்கள். இவர்களுடைய அங்க லட்சணங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு மாதிரி கூர்மையான கண்கள், கூர்மையான பார்வை, ஒரு மேக்னெட்டிக் போன்ற ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால துளாராசியில் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் ஜனித்து விட்டாள் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி ஜனித்ததாகத்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது தாண்டவமாடிக்கொண்டே இருக்கும். நிறைய இவங்க இந்த நிதி சிட்டு போடுறது, ஸ்கீம் போடுறது, ஃபினான்ஸ் ஸ்கீம்ல போடுறது, இந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதாவது ஒரு லாபத்துக்காக ஆசைப்பட்டு முதலீடு செய்து இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் நண்பர்களையும் கூட்டிட்டு போய் முதலீடு செய்து அதிலும் ஏமாற்றம் அடைந்து ஒரு கடனை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா ராசியாதிபதியே 6ஆம் வீடு கடன் ஸ்தானத்துல போய் உச்சமடைகிறது. அந்த இடத்துல புத்திகாரகன் புதன் நீசம். அப்போ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து இவர்கள் கடன் சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வரிசையாக பெண்களுடைய விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது, எதற்காக அவர்களை மற்றவர்கள் திட்டுகிறார்கள், காலபுருஷ ராசி சக்கர பிரகாரம் ஒவ்வொரு கிரக நிலைகள், அதாவது அந்த உச்சம் நீசம், ஒவ்வொரு ராசியிலும் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு பிளஸ் என்ன மைனஸ் என்ன போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது துளாராசி. இந்த துளாராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வருகிறது. இந்த ராசிக்கு சின்னம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தராசு. இந்த தராசுங்கிறது அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு தராசு சின்னம். அதாவது இந்த துளாராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தராசு. இந்த தராசுங்கிறது நீதி தேவதைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீதி தேவதையின் கண்கள் அப்படிங்கிறது ஒரு கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும். இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு பாரபட்சம் இல்லாமல் கர்மாவில் எது நல்லதோ எது கெட்டதோ அதற்கேற்றாற் போல் அந்த தண்டனையையோ பரிசையோ கொடுக்கக்கூடியதுதான் இந்த நீதி தேவதை. இந்த துலா ராசியில என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னா இது ஒரு காற்று ராசி. இந்த ராசிக்குள் ராகுவின் முழு நட்சத்திரம், அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த துலா ராசியில் தான் இருக்கிறது. இந்த ராகுவோடைய நட்சத்திரம் தான் பெரிய பிளஸ். இந்த காற்று ராசிங்கிறதே நிறைய விஷயங்களை காற்றிலிருந்து பிடித்து கொள்ளும். மேலும் இந்த துலா ராசி எப்பொழுதுமே நீதி, நியாயம், நேர்மை இதைத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். தங்களுடைய குழந்தைகளே தப்பு பண்ணினாலும் நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மாமியாரோ நாத்தனாரோ இந்த துளாராசி சகோதரியை திட்டாமல் இருப்பார்களா? நீ என்ன இப்படி உண்மையே பேசிக்கிட்டு இருக்கிற, அந்த இடம் பொருள் சூழலுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு இவர்கள் நிறைய இடங்களில் திட்டு வாங்குகிறார்கள். நிறைய இந்த துளாராசியில பார்த்தோம்னா ரம்யா, திவ்யா, திவ்யதர்ஷினி,
திவ்யதாரிணி, ரம்யா, ரசிகா, இந்த பெயர்கள் எல்லாம் நாம் துளாராசியில் பார்க்கலாம். இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரன் அப்படிங்கும் பொழுதே ஒரு வசீகரமான தோற்றம் இவர்களிடம், அந்த இயல்பான அழகு, காந்தம் போன்ற வசீகரம், மற்றவர்களை சற்றென்று ஈர்க்கக்கூடிய ஒரு புன்னகை. மேலும் இந்த ராசி அதிபதி சுக்கிரன்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இவர்கள் எப்பொழுதும் ட்ரெண்ட் செட்டர்ஸாக, நீட்டாக, ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக, இப்போ லேட்டஸ்டா என்ன டிசைனு, என்ன கான்செப்ட், என்ன ஹேர் ஸ்டைலு, என்ன கிளிப்பு, என்ன பர்ஃப்யூம் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களை பார்த்து மற்றவர்கள் காப்பி அடிப்பார்கள். இந்த திவ்யா என்ன ட்ரெஸ் போடுது, ரம்யா என்ன ட்ரெஸ் போடுது, தியா என்ன ட்ரெஸ் போடுதோ அதை தான் இவர்களுடன் இருப்பவர்கள் காப்பி அடிப்பார்கள். இவர்களுடைய அங்க லட்சணங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு மாதிரி கூர்மையான கண்கள், கூர்மையான பார்வை, ஒரு மேக்னெட்டிக் போன்ற ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் உள்ள இருப்பதனால், அந்த ராகுவின் தாக்கத்தால் இவர்கள் எல்லா புதிய விஷயத்தையும் பத்தி ரொம்பவும் அப்டேட் ஆகவும் வேகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். ரொம்பவும் பாசத்துக்கு அடிமையாகக்கூடியவர்கள், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் எளிதாக இவர்கள் உருகி விடுவார்கள். ஆனால் என்னன்னா, இவர்களுக்குன்னு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். அதிகமாக பெட்டு வளர்க்கக்கூடியவர்கள், டாக்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த டாகுக்கெல்லாம் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயர் சொல்லித்தான் நாம் கூப்பிடணும். அந்த டாகை கூட நாம் அவர்கள் இவர்கள் வாங்க போங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடணும். கொஞ்சம் கொச்சையா யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே புசுக்கென்று இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். நிறைய ஜீவன்களிடம் மிகுந்த கருணையும் பாசமும் காட்டக்கூடியவர்கள். பெரிய குடும்பம் இல்லைன்னா சமூக பிரச்சனையை கூட சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய நபர்கள். இவர்கள் எப்பொழுதுமே கற்பனா உலகில் பெருசாக மூழ்குவதில்லை. எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் இவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். தீவிரமாக யோசித்து கொண்டு ரொம்பவும் ஆழமாக கருத்துக்களை இவர்கள் வெளியிடுவார்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மி அப்படிங்கிறதுனால, துளாராசியில் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் ஜனித்து விட்டாள் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி ஜனித்ததாகத்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால நிறைய துளாராசி சகோதரிகளோட அப்பாக்களே என்ன பண்ணுவாங்க, தம்பி இந்த பாப்பா எங்க வீட்டுல பிறந்ததுக்கு அப்புறம் தான் தம்பி லக்ஷ்மி கடாட்சம் வந்துச்சு, இப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேனே, அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த லக்ஷ்மி கடாட்சம் புகுந்த வீட்டுக்கு போய்விடுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அப்பாக்கள் கூட இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவங்களுடைய காதல் திருமணம்லாம் நிறைய பேர் இந்த ரம்யா, திவ்யா பேர்ல வர்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா வலுக்கட்டாயமாக காதலித்துத்தான் திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த காதலித்த நபரையே எப்படியோ வீட்டுல பேசி தாஜா பண்ணி ஓகே பண்ணி அந்த லவ்வையே அரேஞ்ச்டு மேரேஜா மாற்றக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு காதலித்து விட்டால் அந்த ஆப்போசிட் நபர் தான் தன்னுடைய உலகம். அவருக்காக எதையும் இழக்க வேண்டும். ஆனால் அதே அளவுக்கு காதலும் அன்பும் அந்த லவ்வும் அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா பல இடத்துல இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதை ஒரு பரிதாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காதலில் ஏமாற்றம் அதிகம் அடையக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இவர்களுடைய தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் இவர்களை வெறும் பொழுதுபோக்காகவோ டைம் பாஸ் ஆகவோ சுயநலத்துக்காகவோ பயன்படுத்தி விட்டு இவர்களை நிறைய பேர் ஏமாற்றுகிறார்கள். இதனால் வாழ்க்கையில் பெரிய சிக்கலை இவர்கள் சந்திக்க நேருகிறது. ஒரு புரிதல் ஏற்படுவதில்லை. திருமணத்துக்கு பிறகு இவர்களுடைய அசாத்திய அன்புக்கும் தாம்பத்தியத்துக்கும் துணையிடம், அதாவது இவர்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் ஒரு புரிதலோ ஒரு திருப்தியோ கிடைக்காமல்
மனதுக்குள் ஒரு ஏக்கத்தையும் சோகத்தையும் இவர்கள் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காதலை விட தங்களது சுய கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதற்கு பங்கமோ துரோகமோ ஏற்பட்டால் அது ஒரு கோபமானது ஒரு எரிமலையாக வெடிக்கும். நிறைய இவர்களுக்கு அந்த அப்பா பாசம் அதிகமாக இருக்கும். இந்த துளாராசி சகோதரியுடைய அப்பாவை பற்றி யாராவது பேசினால், குறிப்பா அந்த மாமியாரோ நாத்தனாரோ பேசிவிட்டால் நிறைய இடங்கள்ல அது செகண்ட் மேரேஜில் கொண்டு போய் விடுகிறது. அந்த துணையின் துரோகம், புகுந்த வீட்டின் துரோகம், சுய கௌரவத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இதனால் மனமுடைந்து வேறு வழி இல்லாமல் இவர்கள் இரண்டாம் திருமணத்துக்காகவும் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மற்றவர்கள் போல் சுகர் கோட்டடாக ஹனி கோட்டடாக பேசக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி சகோதரிகிட்ட கிடையாது. கணவனா இருந்தாலும் சரி, கொழுந்தனா இருந்தாலும் சரி, நாத்தனாரா இருந்தாலும் சரி, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், ஃபயர் பிராண்டு தான், அடுத்து பிளாஸ்டிங்காக இவர்கள் பேசி விடுவார்கள். அதாவது அந்த கருத்தை மூடி மறைத்து இவர்கள் பேசுவது கிடையாது. இதனால் இந்த வாக்குஸ்தானத்துல இவர்களுக்கு சந்திரன் நீசம். திருமணத்துக்கு பிறகு மாமியாரை சந்திரன் என்ற கிரகம் தான் திருமணத்துக்கு முன்பு அம்மாவையும் திருமணத்துக்கு பிறகு மாமியாரையும் குறி காட்டுவதனால் ஈஸியா இவங்களுடைய குடும்பஸ்தானத்துல நிறைய இடங்கள்ல வயதில் மூத்த பெண்கள் ஒரு பாம் போட்டு விடுகிறார்கள். இதனாலும் கூட இவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடித்தே இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு என்பது ஏற்படுகிறது. தந்தை மீது அதிகம் பற்று உண்டு. திருமணத்துக்கு பிறகு கூட தந்தையின் பெயரையே இவர்கள் இனிஷியலாக வைத்திருப்பார்கள். இவங்கள்ட்ட இன்னொரு பரிதாபம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பொழுதும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற சோகங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் வெளியே காண்பிக்க மாட்டார்கள். இது காற்று ராசி. பொதுவாகவே இந்த சுக்கிரனுக்கு இயல், இசை, நாடகம், பாட்டு, மியூசிக் இதிலெல்லாம் விருப்பம் அதிகம். ஒரு கடினமான வேலை செய்வதற்கு இவர்கள் தயங்குவதில்லை. ராசியில் சனி உச்சம். ஸோ ஒரு வீடு மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும், கிளீனிங் ஒர்க்காக இருந்தாலும், இல்லை ஒரு சமையல் ஒர்க்காக இருந்தாலும், ஏன் ஈவன் வாஷ்ரூம் கிளீன் பண்ற ஒர்க்காக இருந்தாலும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ஒர்க்கையும் ரசித்து ருசித்து இவர்கள் செய்வார்கள். அப்போ அந்த இன்லாஸ் எல்லாம், என்னம்மா இந்த பொண்ணு இவ்வளவு ஜாலியா இருக்குதே, இவ்வளவு சந்தோஷமா இருக்கே அப்படிங்கிற ஒரு வயிற்றெரிச்சலில் அழகாக திருமண வாழ்க்கையில் ஒரு தீக்குச்சியை உரசி போட்டுவிட்டு இத்தோட என் வேலை முடிந்து விட்டதுன்னு போய் விடுவார்கள். இதற்கப்புறம் என்ன ஆகிறதுன்னா, நிதி நிலைமை, குடும்ப பொறுப்பு, அதையெல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது அன்னைக்கு அந்த ஒரு மெய்டு வரலையா, இல்லை ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் வரலையா, நானே போய் செக்யூரிட்டியா நின்றுடுறேன், நானே மெய்டு வேலையை செஞ்சிடறேன் அப்படின்னு எதற்கும் இவர்கள் யோசிப்பதோ யாரையும் எதிர்பார்ப்பதோ இல்லாமல் பல மடங்காக அந்த வேலையை அசாத்தியமான தைரியத்துடன் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்களிடம் உண்டு. பணம் வருவதற்கு முன்பாகவே இவர்களாகவே செலவுகள் ஏற்படுத்தி கொள்ளலனாலும் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் இவர்களுக்கு செலவுகளை தயாராக வைத்திருப்பார்கள். அதனால சிக்கனமா வாழணும்னு நினைச்சா கூட குடும்பத்துல நிறைய இவர்களால் சிக்கனமாக நடக்க முடிவதில்லை. ஏன்னா இவர்கள் ரொம்பவும் நாணயமானவர்கள். இப்போ யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா அவங்க திரும்ப கேட்கலன்னா வலிய போய் அந்த கடனை திருப்பி அடைக்கக்கூடிய நபர்கள். இதையும் தவிர நிறைய இவங்க இந்த நிதி சிட்டு போடுறது, ஸ்கீம் போடுறது, ஃபினான்ஸ் ஸ்கீம்ல போடுறது, இந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதாவது ஒரு லாபத்துக்காக ஆசைப்பட்டு முதலீடு செய்து இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் நண்பர்களையும் கூட்டிட்டு போய் முதலீடு செய்து அதிலும் ஏமாற்றம் அடைந்து ஒரு கடனை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா ராசியாதிபதியே 6ஆம் வீடு கடன் ஸ்தானத்துல போய்
உச்சமடைகிறது. அந்த இடத்துல புத்திகாரகன் புதன் நீசம். அப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து இவர்கள் கடன் சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. யாராவது உதவி அப்படின்னு கேட்டா கூட இவர்கள் தங்களால் முடியாத உதவிகளையும் செய்து விடுவார்கள். பிறகு போராடி அந்த கடனை இவர்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கடுமையான உழைப்பையும் போராட்டங்களையும் சந்தித்த பிறகுதான் சுயமுயற்சியால் யாரையும் காக்கா பிடிக்காமல் எந்த விதமான சலுகையையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நின்று ஒரு உயர்வான உன்னத நிலையை இவர்கள் அடைகிறார்கள். நிறைய இந்த கடை வைத்து நடத்துவது, ஹோட்டல் வைத்து நடத்துவது, இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், இந்த வீடியோ ஜாக்கி, ரேடியோ ஜாக்கி, மாடலிங், ஃபேஷன் டிசைனர், காஸ்டியூமர், இதிலெல்லாம் நாம் இவர்களை நிறைய பார்க்க முடியும். இவர்கள நிறைய பேர் சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டு தொழில கொஞ்சம் இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவர்கள் கொஞ்சம் டக்குன்னு கோபப்படுவார்கள், நியாயத்துக்காக போராடுவார்கள், வளைந்து நெளிந்து போக மாட்டார்கள். அப்போ இந்த வேவ்லென்த்ல வரக்கூடிய நபர்களை பார்ட்னர்களாக வைத்து கொண்டால் இவர்கள் நல்ல ப்ராக்ரஸ் ஆக முடியும். நிறைய துளாராசி சகோதரிகளுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. தொழில் இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்களிடம் விசுவாசமாக பழகக்கூடிய நிறைய நண்பர்களே காரியத்தை சாதித்த பிறகு இவர்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி விடுகிறார்கள். ஏன்னா இந்த பாப்பா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, ஸ்பீடா இருக்கு, அப்டேட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகளையும் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். வாழ்வின் பின்னாளில் குழந்தைகளின் உயர்வுக்காக அதிகமாக ரிஸ்க் எடுத்து அந்த கடன் சுமையையும் இவர்கள் சுமக்கிறார்கள். சிறு வயதுல இவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் உச்சமடைகிறது. இப்ப செவ்வாய் தான் சொத்தை குறிகாட்டுகிறது, பூமியை குறிகாட்டுகிறது. அப்போ எல்லாருக்கும் ஏற்படுவது போல் பின்வாழ்வில் பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட்டாலும் அந்த சொத்துக்களை இவர்கள் பேர்ல வாங்கி வைத்தார்கள் அப்படின்னா பின்னாளில் மெயினா இவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் இவர்களாகவே தங்களுடைய டிராவலை அமைத்து கொள்ளலாம். மேலும் கடன் வாங்கும் பொழுது அதிகமாக இவர்கள் புத்திசாலித்தனத்தை இழக்காமல் பார்த்து கொள்வது இவர்களுக்கு ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்கும். இந்த 2 பாயிண்டை மட்டும் இவர்கள் லைஃப்ல வைத்துக் கொள்ளணும். இதையும் தவிர இவர்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் கடின உழைப்பின் பிறகுதான் வரும். ஆனால் பின்னாளில் அதனை இவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்சம். ஜனகாலத்தில் அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிளஸ் ஒருவேளை தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த மனக்குழப்பங்கள் இவர்களுக்கு அதிகமாக தோன்றும். யோகா, மெடிடேஷன், தியானம் இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளில் ஈடுபட்டு இதனை இவர்கள் கண்ட்ரோல் செய்து கொள்ளலாம். மேலும் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். சனிக்கிழமைகள்ல இவர்கள் விரதம் இருப்பது, ஆஞ்சநேயர், நரசிம்மர், ஹனுமான் சாலிசா பாராயணங்கள், ஆஞ்சநேயர் ஸ்லோகம், பெருமாள் ஸ்லோகம், இதனை எல்லாம் பாராயணம் செய்யும் பொழுது நல்ல உச்சத்துக்கு இவர்கள் வர முடியும். மரகத பச்சை, கிரீன் எமரால்டு இந்த 2 ரத்தினங்களை அணிந்து கொள்வது நம்பர் 5, நம்பர் 6 இந்த 2 எண்களையும் லக்கி எண்களாக உபயோகிக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக வரும். பிறகு தங்களது திறமையையும் ஹார்ட் ஒர்க்கையும் வைத்து இவர்களால் ஒரு உச்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.